ஹீரோ வந்து ஊர்ல கபடியில விளையாண்டுட்டு இருக்காரு, அவங்க டீமே கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு புது கோச் வந்து அவங்களை ட்ரெயின் பண்ணி நல்லா விளையாட வைக்கிறாரு. கடைசியில ஹீரோ கபடிக்காகவே உயிரை கொடுத்துறாரு. இது வந்து வெண்ணிலா கபடி குழு படத்தோட கதை. பைசன் படம் நாங்க இன்னும் பார்க்கல. நாங்க பார்த்தது டூடு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? கீர்த்தீஸ்வரன் டைரக்ஷன்ல மமிதா பைஜு, பிஆர், சுப்ரீம் ஸ்டார், சாய் அபியங்கர் மியூசிக்ல வந்து People call me Dude. சரி சொல்லுங்க, டூடு எப்படி இருந்தது? டூடோட ஒன் லைனர்னு பார்த்துட்டா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவன் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போவான்றது தான் இதோட ஒன் லைன் ஸ்டோரி. நான் பாட்டுக்கு 7 சிங்கிளா இருந்தேன்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கு, மமிதா பைஜு, பிஆர், சுப்ரீம் ஸ்டாரோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சரத்குமார் சாரோட ஹியூமர் சென்ஸ் வேற லெவல் இருந்துச்சு. நிறைய இடத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டிஃப்ரெண்டான ஒரு சரத்குமார் அதுல பார்க்கலாம். நான் ஆக்சுவலா சரத்குமார் சார் வந்து இன்டர்வியூல பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்ததுக்கும் என்னடா வேற மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ்? டெரிஃபிக் மாமா. இவர் பிரதீப் வந்து ஒரு கேஆர்டிக்கான ஒரு எனர்ஜி அந்த அவரோட ஆக்டிங்ல. பார்த்தா பால் பாக்கெட் எடுத்து கடிப்பாரு, எதை பார்த்தாலும் கடிச்சு தூக்கிடுவாரு. டெய்ரி மில்க் கடிப்பாரு, கடிச்சு பால் பாக்கெட் எடுத்து கடிப்பாரு, பிதிக்கி ஊத்திடுவாரு, குடிச்சிட்டு போ அப்படின்ட்டு. எதையுமே வந்து ப்ரோ நீங்க இந்த லெவல்லே பண்ணிட்டு இருக்கீங்க, நார்மலா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா எங்கேஜிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு நீங்க அந்த டைம்ல யூஸ் டு ஆயிருவீங்க. அவர் வந்து எல்லாமே பயங்கர ஹைப்பரா தான் பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் யூஸ் டு ஆயிருவீங்க. ஆனா நல்லா இருந்துச்சு, அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் பார்க்குறப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல என்னடா படம் ட்ரெய்லர்ல வந்து பூராத்தையும் படத்துல இப்பவே காட்டிட்டீங்க, இனி என்னடா காட்ட போறீங்கன்னு இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு, என்ன பூரா கண்டென்ட் இப்பவே வந்துருச்சு, இதுக்கப்புறம் தான் படத்துல என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு. சில விஷயங்கள் எதிர்பார்க்கலாம், சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி கூட நடக்குது. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ல வந்து சில இடத்துல எமோஷனலா இருக்க வேண்டிய இடத்துலயும் அந்த காமெடி பண்ணி அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. இந்த உடம்பு வச்சு சண்டைக்கு போறியே, உன்னால 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்து எனக்கு வந்து சில இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் ஓவர்டு பண்ண மாதிரி இருந்தது. இப்போ செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆழமா பேச வேண்டிய இடத்துல எல்லாம் பேசிட்டு மேல வந்து காமெடி இப்படி பூசிடுறது. செகண்ட் ஹாஃப்க்கு இன்னும் வரல. நானு செகண்ட் ஹாஃப் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இங்க இருக்குன்னா செகண்ட் ஹாஃப் இங்க தான் இருக்கு. என்னோட ஒப்பீனியன் படி வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல ஒரு லேகா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே பெட்டரா பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி தோணிருச்சு. ஏத்துக்க முடியல நிறைய இடத்துல, ஐயோ ஐயோ ஏன்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும் தோணுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. ஸ்கிரீன் பிளே வந்து கீர்த்தீஸ்வரனோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல, நல்லா பண்ணியிருந்திருக்காரு, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த கலர்ஃபுல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிச்சு. சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாங்ல எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிறத வச்சு ஸ்கிரீனை ஃபில் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய சொல்ல வேண்டாம் இல்ல பேச தேவையில்லாம என்ன பேசுவீங்களாடா? பேச பேசனா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. சரி, ஒரு பெரிய டைரக்டரே வந்து ஒரு பாட்டுலாம் பண்ணிருப்பாங்க. அதாவது நீங்க எவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல கொண்டு போய் 200 பேர் 300 பேரை நிறுத்தினாலும் அது எம்டியா தான் தெரியும். அதே ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு 10 பேர் நிறுத்தினாலும் அது வந்து கும்பலா தெரியற மாதிரி இருக்கும். இவர் அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு சுந்தர்சி படம் பாக்குறப்ப எல்லாமே கலர் கலரா இருக்கும்ல ஸ்டார்டிங்ல, அந்த மாதிரி இருந்தது. அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நிறைய இடத்துல நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது, நம்ம அவங்க கிட்ட போய் கேட்கணும்னு நினைக்கிறதெல்லாம் டிராவிட் பண்ணிருப்பாரு. ஆமா, இந்த படத்துல உங்களுக்கு யாரு கூட கனெக்ட் ஆகுதோ இல்லையோ டிராவிட் கூட செமையா கனெக்ட் ஆகும். இவன் இப்ப துப்பணும் போல இருக்கே அப்படின்னா டிராவிட் துப்பு வருங்க. ஆமா, ஒரு டைலாக் எனக்கு சீரியஸா சிரிப்பு தான் வந்துச்சு. கேட்பாரு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு இல்ல இனிதான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோடனே, இல்ல நீ எங்களை மாதிரி சோறு தான் சாப்பிடுவீங்க. இந்த படத்துல வந்து அப்புறம் அவங்க கொண்டு வந்த மெசேஜ் ரொம்ப நல்ல மெசேஜ். ஆனர் கில்லிங்க்கு அகேன்ஸ்டா, இந்த கேஸ்ட் பார்த்து அவங்க கல்யாணம் பண்றது, இதுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்ன்றது அதெல்லாம் நம்ம ட்ரெய்லர்லயே பார்த்தோம். கரெக்ட். அந்த டயலாக் எல்லாம் பயங்கர மாசா பேசியிருந்தாங்க. தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை.
பட் அந்த இதுக்கு கொண்டு வந்த ஸ்டோரி பில்டப் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு அது எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்பாயிலர் இல்லாம சொல்லணும் அப்படின்னா அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு அது வந்து ஒரு லைன் மாதிரி தான், சின்னதா ஒரு லைன் மாதிரி தான். ரொம்ப அதை தாண்டி போயிட்டோம்னா ரொம்ப நெருடலா ஆகிற மாதிரி ஆயிரும். அந்த லைனை வச்சு இவங்க ஸ்கிப்பிங் ரோப் தான் விளையாண்டுருக்காங்க. இந்த பக்கம் மாறி மாறி குதிச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த பசங்கன்னா இப்படிதான், பசங்கள்லாம் நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படிங்கிற டைலாக் எல்லாம் அங்கேயே ஒரு கவுண்டர் கொடுத்து கட் பண்ணிடுறாங்க. என் பொண்ணுங்களை பண்ண மாட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம். ஆமா, நம்ம பக்கத்துல உட்காந்து கேட்கறதுக்குள்ள அங்க அவங்க கேட்டாங்க. அவங்களே வந்து சில விஷயங்கள்ல வந்து அவேரா தான் அந்த படமே பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து யாருக்காவது உறுத்தும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு காமெடி, இந்த இடத்த வச்சு இந்த ஓட்டை இதை வச்சு அடைச்சிடுறேன். அது வந்து செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் சில இடங்கள்ல வந்து எனக்கு ரொம்பவே ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்துச்சு. சில இடங்கள்லாம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும், ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கணும். இந்த இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து காமெடியோட சேர்ந்து லைட்டா பேசி கடந்து போற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த குரலோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர, அதாவது மமிதாவோட பாய் ஃப்ரெண்டு, அவரு வந்து படம் பூரா சும்மா தான் இருக்காரு, ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பண்றாரு, ஆனா அதை கரெக்டா பண்ணிட்டாரு. அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க கனெக்ட் வந்து நம்மளால வந்து அது அவ்வளவுதான் ஃபீல் பண்ண முடியல. இப்போ பிரதீப்புக்கும் மமிதாவுக்கும் பாத்துட்டீங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் பேக் டிராப்பாவது இருக்கு. இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு கனெக்ட் இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகல. இவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது வந்து எதனால அப்படின்னு சரியா எக்ஸ்பிளைன் பண்ணாத மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இந்த டைம்ல வந்து நிறைய படங்கள்ல வந்து அந்த செகண்ட் ஆஃப் கர்ஸ் இருக்கு. இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியா நல்லா போச்சு, செகண்ட் ஆஃப் ரொம்ப லேகிங்கா தான் இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து வில்லன் திருந்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கண் சிமிட்டுறதுக்குள்ள நடந்தது. ஸோ ஓவராலா பார்த்தா வந்து படம் 50-50ன்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த படத்துல பாத்துட்டீங்கன்னா நம்ம பார்த்த நிறைய படங்களோட வாடைகள்லாம் வரும். ஷாஜஹான், அது பேர் என்ன, ஆர்யா 2, பூவே உனக்காக. ஆனா இந்த படத்தெல்லாம் வந்து இந்த ஜெனரேஷனோட பூவே உனக்காக அப்படின்னு சொல்றாங்க. எங்க தலைவர் ஹீரோயினை மட்டும் தான் லவ் பண்ணுன்னு சொன்னாரு, இவர் ஹீரோயினோட குழந்தைய சேர்த்து லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. என்னடி இது? அந்த விஷயத்துல பாராட்டலாம். இந்த அடுத்த குழந்தைய வளர்த்துறது பாராட்டுறீங்களா? வளர்த்துங்க, பிடிச்சிச்சுன்னா வளர்த்துங்க. நிறைய பேர் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க, நிறைய பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. எங்க பக்கத்துல வந்து ஒரு அக்கா உட்காந்துட்டு இருந்தாங்க, படம் போட்டதுல இருந்து எண்ட் வரைக்கும் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. முடிஞ்சோடனே அவங்க பாட்டி கிளம்பி போயிட்டாங்க. அது ஒரு கான்பிடன்ஸ் தான், யாரையும் எதிர்பார்க்காம வந்து உட்காந்து படத்தை என்ஜாய் பண்ணிட்டு போறது, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆமா, நிறைய பேர் போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த படம் வந்து இன்னொரு ஷாஜஹான், பூவே உனக்காகவா, இல்ல இதுதான் டூட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும்